இந்த நாளின் தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தேவ செய்தி blessings after battles, போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானித்து, முதலாவது rejoicing, மகிழ்ச்சி. இரண்டாவது renown, புகழ்ச்சி. மூன்றாவது riches, ஐஸ்வர்யம். நான்காவது ரோல், நம் வாழ்வில் லக்கை அடைதல். ஐந்தாவது ரீபில்டிங், பாழாய் கிடக்கிற இடங்களை மீண்டும் கட்டுதல். ஆறாவது ரெஸ்டோரேஷன், நம் வாழ்வில் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். ஏழாவது ரெஸ்ட், இளைப்பாறுதல். கடந்த வாரம் முதல் 2 சத்தியங்களை தியானித்த ரிஜாய்சிங், மகிழ்ச்சி. இரண்டாவது ரினவுன், புகழ்ச்சி. இந்த இரண்டாவது குறிப்பை நாம் தொடர்ந்து தியானிப்போம். blessings after battles, போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள். இரண்டாவது குறிப்பின் தொடர்ச்சி ரினவுன், புகழ்ச்சி. லூக்கா 4:1-15. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி பெரிய மேடையில் ஏறி பொன்னாடை போட்டப்பட்டு அப்படின்னு போட்டிருக்கா. இன்னைக்கு சில பேர் என்ன நினைக்கும், என்னை பரிசுத்தாவினால் தேவன் நிரப்பினார், அப்படியே நேராக எங்கேயோ போயிடணும், அந்த வல்லமை என் மேலே இறங்கின உடனே நான் என்ன செய்யணும், எங்கேயோ போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நடந்துச்சு? இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே எங்கே போனார்? தண்ணி இல்லாத காட்டுக்கு அமிச்சார். சரியா? எடுத்தோன்னு பெரிய எங்கேயோ அப்படி நடக்கல. ஆவியானவர் எங்கே அமிச்சாராம்? ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் ஆவியானவர் நிரப்பப்பட்டு என்ன நடந்துச்சு? பிசாசினால். சில பேர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க, என்னங்க இப்போ தான் ஆவியானவர் அப்படியே என்னை நிரப்பினார், முஞ்ச கையோட பிசாசு வந்து என்னை சோதிக்கிறானே. அதில் ஒரே அதிர்ச்சியாகி சோர்ந்து போய், என்னங்க நான் என்னவோ நினச்சேன், ஆவியானவரை நிரப்பும் போது அப்படியே இன்னும் பெரிய இது நிரப்பன்னு பார்த்தா பிசாசு வந்து என்னை சோதிக்கிறான். அதுக்கு தான் பைபிளை ஒழுங்காக வாசிக்கணுன்றது. பைபிளை ஒழுங்காக ஆவியானவர்னால் வனாந்திரத்துக்கு கொண்டு போ 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் ருசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பிறகு அவருக்கு பசி. 40 நாள் சாப்பாடு, உபவாசம். பிசாசு சோதிக்கும்போது சில பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது. அந்த மாதிரி பிசாசுங்களும் இருக்குது. பிடிவாதமான பிசாசு அது லேஸில் போகாது. நீங்களும் என்ன பண்ணணும்? பிடிவாதமாக உபவாசத்தில் நீ போகிற வரைக்கும் விட மாட்டேன், இந்த பிசாசே நீ போகிற வரைக்கும் நானும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அவன் பிசாசு எவ்வளோ வைராக்கியமாக இருக்குது, அதுக்கு மேலே டபுள் வைராக்கியமாக. இங்கே 40 நாள் பிசாசு சோதிச்சுனே இருக்கு, அதுக்குன்னு வந்துட்டான். இவர் என்ன பண்ணார்? அந்த நாட்களில் அவர் ஒன்றும் ருசியாதார், சாப்பிடவே இல்லை. அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி. ஆகவே
அந்த 40 நாள் ஆண்டவர் பாருங்கள் அவரை பாதுகாத்தார். 40 நாள் பசியில் துடிச்சு நின்றாருன்னு போட்டில்ல. இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் அவருக்கு ஏதோ ஒரு பலன், அதுக்கப்புறம் தான் பசி வந்துச்சு. அந்த நாள்லாம் செய்யலை. நானும் முந்தி 40 நாள் சபையில் முந்தி எடுத்தோம் பாருங்கள். தெரியல, அந்த 40 நாள் எனக்கு டயர்டே ஆகலை. வெளியே போவேன் வருவேன், ஒன்றுமே உபவாசத்தில் இருந்தால் கூட அந்த 40 நாள் முடியும் போது ஒரு விசேஷத்தை ஆராதனை வச்சுருந்தோம். அப்போ வந்து பிரசங்கி யாரோட ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ இன்னும் எலும்பு தோலுமாக இருப்பேன் நான். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பேன்? எலும்பும் தோலுமா அவர் பக்கத்தில் நான் நின்றுனேன். இங்கே தான் அந்த ஃபோட்டோ பார்த்தா 40 நாள். ஆனால் ஒன்றுமே பலவீனமாகவே தெரில. 40 நாளும் எப்படியும் ஆண்டவர் என்ன நார்மலாக செய்கிறதெல்லாம் செஞ்சுன்னு இருந்தால் கூட ஒன்றுமே பலவீனமே. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவருக்காக உபவாசம்லாம் எடுக்கும்போது அந்த நேரத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அதுனா அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது. அந்த நாட்கள் முடிந்த பின்பு, அப்போ அந்த 40 நாளும் பசி எடுக்காமல் எப்படியோ ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு என்ன வந்துச்சு? பசி உண்டாயிற்று. சரியா? நாங்கள் 40 நாள் உபவாசம் எடுத்தேன். ஒரு பெரிய ஒரு தேவதூதர் வந்து பெரிய வெளிப்பாடு தருவார்னு நினச்சிங்களா? இங்கே யார் வந்து நிற்கிற? 40 நாள் முடிஞ்ச உடனே நாங்கள் இதுக்காக நான் 40 நாள் உபவாசம். ஒரு பிசாசு வந்து நிற்கிறாங்க. பிசாசு வந்து நிற்கிறான். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி. அவர் பசியில் இருக்கிறாருன்னு தெரியும். 40 நாள் உபவாசம் எடுத்து இப்போ எதில் இருக்கிறாரு? பிசாசுக்கு தெரியும் எதில் இப்போ வீக்காக இருக்கிறாருன்னு. சாப்பிடாமல் பசியில் இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்து என்னான்னு சோதிக்கிறான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். சரியா? பிசாசு கீழ்பஞ்சாரா? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாட்களிலே 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க பாருங்க. உபாகமம் 8 இந்த 40 வருஷம் உன்னை பசினால் வருத்தி. எதற்காக? மனுஷன் அப்பத்தினாலே எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. அந்த வசனத்தை தான் இவர் சொல்கிறாருங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற அந்த வசனம், இந்த 40 வருஷம் என்ன பண்ணுறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு இந்த வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும். தண்ணி இல்லாத காட்டில்னு இருந்தால் கூட ஆண்டோடைய வசனம் உன்னை என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு மண்ணா வருது, கற்பாரிலேருந்து தண்ணி வருது, மேகஸ்தம்பம், ரொம்ப வெயிலாக இருந்தால் மேகஸ்தம்பம், நைட்டில் குளிர்தா அக்னி ஸ்தம்பம் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை என்ன செய்ய முடியும்? அதை உணர்த்து. அதுக்காக தான் 40 வருஷம். அதை தான் இங்கே சொல்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே அல்லாமல். அந்த மவுண்ட் ரோட்டில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்பென்சர்ஸ் பக்கத்தில், மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன். யார்ப்பா இவ்வளோ வசனத்தை போட்டிருக்காங்களே? எந்த சபை போட்டிருக்காங்க? பெருசாக இருக்குது. எந்த சபை போட்டிருக்காங்க? மேன் ஷால் நாட் லிவ் பை பிரெட் அலோன். பார்த்தா கீழே அமுல் பட்டரம். யார் அது? வெறும் ரொட்டி வாங்காதீங்க, கூட என்ன சேர்த்து வாங்குங்க, அமுல் பட்டரம் வாங்குங்க. அது தடவி சாப்பிட்டா தான் ரொட்டி சாப்பிட முடியும். இதுவே அமுல் பட்டருக்காக அந்த வாசனம் இல்லை. மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலே. இந்த நாட்கள் இது விசுவாசி. இந்த வார்த்தை நம்மளை பழைக்க வைக்கும். ஆண்டோடைய வாயிலிருந்து வர வார்த்தை நம்ம என்ன செய்யும்? எங்கே இருந்தாலும் தண்ணி இல்லாத காட்டில் விட்டால் கூட இந்த வார்த்தை நம்மளை என்ன செய்ய முடியும்? பழைக்க வைக்க. சரி, இப்படி சொல்லிட்டாரேன்னு பிசாசு போனானா இன்னும் அங்கே தான் இருக்கிறோம். லேஸில் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான்.
பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்துலேயே அவருக்கு காண்பித்து எல்லாத்தையும் காட்டுறான். இவைகள் எல்லாவற்றில் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எல்லாம் என் கையில் தான். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு எல்லாம் என் கையில் கொடுத்துட்டாங்க. எல்லாம் இப்போ என் கையில் தான். பாரு, இவ்வளோ எல்லாத்தையும் எனக்கு யாருக்கு இஷ்டமாக உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். என் கையில் தான் இருக்குது. இப்போ என் கையில் தான் இருக்குது. சரியா? சொல்லிவிட்டு அடுத்தது என்னன்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடைய காலில் விழுன்றான். தேவகுமாரனை பார்த்து என்னான்றான், பிசாசுக்கு இருக்கிற ஆசையை பாருங்க. பிசாசுக்கு இருக்கிற ஆசை, என் காலில் விழு, உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவேன். எங்கேயோ ஏதேன் தோட்டத்துலையும் இதே தான் பண்ணான். இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களே போல சொன்னானா இல்லையா? ஆசை காட்டினான். ஆசை காட்டினான். ஏன் ஆதாம் கிட்ட போலன்னு எனக்கு சந்தேகம். யார் இருதயத்தில் ஆசை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது? எங்கேயோ போகணுன்ற ஆசை யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன் அவன் ஏவாள்கிட்ட போனான்? இதை சாப்பிட்டிங்கன்னா எங்கே விடுங்க? தேவர்களை போல வேணாங்கன்னு சொன்னாங்களா? அப்படியாங்க, நம்ம எங்கேயோ போயிடுவோமா? தேவனை போல் ஆகிடுவோமா? வா, அவங்க கூட உட்காந்து இங்கே நம்ம இப்படியே எவ்வளோ நாள் உட்காந்துருது. நம்ம எங்கேயோ போயிடுவோன்றாங்க. நம்ம எங்கேயோ போயிடுவோம். இங்கேயோ எவ்வளோ நாள் உட்காந்து இருக்கிறது. நம்ம எங்கே போயிடணுமா? சில பேர் அந்த மாதிரி இதை செய் அதை செய், ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் இப்படியே இருக்கிறது, நம்ம எங்கேயோ போகணும் அப்படின்னு கொஞ்சம் கீ கொடுத்துனே இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். கொஞ்சம் இவ்வளோ காசை வச்சு எப்படி இருக்கிறது, இன்னும் நிறைய காசு வேணும், இன்னும் இது வேணும், அது வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். சரியா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறீங்க? அதுதான் இங்கே நடந்துச்சு. நீ தேவர்களை போல் ஆகணுன்னு அந்த அம்மாவில் அடாடாடாடா வாங்கி 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 இந்த 2 பேரும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அதே தான் இங்கே பண்ணுறாங்க. என் காலில் விழுந்தா எல்லாம் உனக்கு. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்பாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று. உன் காலெல்லாம் விழமாட்டேன். கடந்த வாரம் ஷாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ இதை சலியை வணங்குவியா இல்லைன்னா அக்கினி. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த சலியெல்லாம். அதுதான் இங்கேயும் விழு, என் காலில் விழு, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன். இன்றைக்கும் சில பேரை பற்றி சொல்லுவாங்க, தி சோல்ட் தேர் சோல் டு த டெவில், தி சோல்ட் தேர் சோல் டு த டெவில் அப்படின்னு ஆத்மா பிசாசுக்கு எடுத்துட்டாங்க. எனக்கு கொடுப்பா, பேரை கொடு, புகழை கொடு, பணத்தை கொடு, இருந்தா என் ஆத்மா கொடுத்துட்றேன், நீ என்ன சொல்கிறிய உன் காலில் விழுகிறேன், என்னை பெரிய ஆள் ஆகிக்கிடு. இன்றைக்கும் பிசாசு இந்த மாதிரி தான் பண்ணின்னு இருக்கிறான். இன்னும் ஒன்று கண்ணை முன்னே நித்திய நரகம்தான். ஒரு மனிதன் உலகம் முழுதும் அதை ஆத்மாவை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை? என் காலில் விழு, என் காலில் விழு, எல்லாம் உனக்கு தான், முழு உலகத்தை உனக்கு தரேன். தேவனாக கர்த்தரை தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது, தொழுதுகொள்ள என்று எழுதியிருக்கிறதே. இதுலேருந்து என்ன தெரியுது? பைபிளை ஒழுங்காக வாசிக்கணுமா வாசிக்கக்கூடாது? பைபிளே தெரிலன்னா இந்த வசனம் சொல்லியிருக்க முடியுமா? எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறாரு. எழுதியிருக்கிறது என்னான்னு தெரியாமல் இருந்தால் பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவர் வசனத்தை நல்லா அறிந்திருந்தார், வேதத்தை நல்லா வாசித்தார். சின்ன வயசில், இந்த 12 வயசில் தேவாலயத்தில் அவங்க கேட்குறத பார்த்து எல்லாம் பிரமித்தார்கள் வாசினார். 12 வயசில்
12 வயசில் அவர் கேட்குற கேள்வியும் கொடுக்குற பதிலும் கண்டு எல்லாம் அந்த சிறு வயதுலேருந்து நல்ல வசனத்தை என்ன செய்யுது, அதனால தான் அங்கே உடனே பதில் சொல்லும். எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே அப்படின்னு அந்த வசனத்தை வாசித்திருக்கிறார். மனப்பாடமாக அந்த வசனம் அவருக்கு தெரியுது. சரியா? இன்றைக்கி எத்தனை பேருக்கு மனப்பாடமாக வசனம் சொல்ல தெரியும்? இங்கே ஸ்க்ரீனில் போடலன்னு வைங்க. போடலைன்னா மனப்பாடமாக வருமா? சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் சின்ன பசங்க வந்து சொல்லுவோம், மனப்பாடமாக சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு வச்சா என்ன ஆகும்னு தெரில எனக்கு. முன்னாடி வந்து சொல்லுங்கள், இந்த அதிகாரத்தை மனப்பாடமாக சொல்லுங்கன்னா பெப்பன்னு முழிச்சுன்னு இருப்பீங்களா என்னன்னு தெரில. சின்ன பசங்க என்னம்மா நானே சொன்னேனேனும். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் நானே இதை சொன்னேனே. எழுதியிருக்கிறதே எழுதியிருக்க வசனம் நம்ம இருதயத்தில் இருந்தால் தான் உடனே என்ன செய்ய மாட்டோம், பதில் சொல்ல. பிசாசு வந்து சோதிக்கும் போது வசனம் ரெடியாக இருக்கும். விட்டு போனானா போல் உன்னாங்க தான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் பரிகையின் மேல் அவரை நிறுத்தி மேலே கூட்டின்னு போய்ப்பான். நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இங்கே இருந்து தாழ. அதே ஏறிச்சு. நீ தேவன குமாரன் என்ன இவனுக்கு அவனுக்கு என்ன ஆசைன்னா, தேவனுக்கு இருக்கிறதுல எனக்கு வரணுன்னு தான் அவனுக்கு ஆசை. அதனால தான் பரலோகத்தில் இப்போ ஆண்டவர் எல்லாமே தான் குமாரனுக்கு கொடுத்ததுனால அவனுக்கு ரொம்ப எரியுது. என்ன எல்லாமே பையனுக்கு போயிடுச்சே. தேவனுக்கு உரியதெல்லாம் யாருக்கு போயிடுச்சு? பையனுக்கு போயிடுச்சுன்னு தான் அவனுக்கு எரிச்சல். தனக்கு வரோன்னு பார்த்தா ஆண்டவர் ஸ்தானத்தில் நான் வந்துடணும், எல்லாம் எனக்கு வரணும், அவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அந்த பேராசையில் தான் அவனை பரலோகத்தில் துரத்துனாங்க. சரியா? அப்போ அவன் எரிச்சல்லாம் யார் மேலே இருக்குது? குமாரன். எல்லாம் இவருக்கு போயிடுச்சு, எல்லாம் இவருக்கு போயிடுச்சு. இது எனக்கு தான் நான் வரணும்னு ஆசைப்பட்டுருந்தேன். தேவனுக்கு இருக்கிறது எல்லாம் யாருக்கு வரணும்? எனக்கு. இவருக்கு போயிடுச்சுன்ற எரிச்சல். அவங்க பிள்ளைங்க மேலே எரிச்சல் படுற ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க பிள்ளைங்களுக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா, என்னடா நம்ம கிடைக்கல, எல்லாம் பிள்ளைக்கு போதேன்னு கண்ணை உரிச்சின்னு இருக்கிறவங்க, வயிறு கலக்கிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் பிசாசு. அதனால தான் நம்ம மேலேயும் அவனுக்கு, ஏன்னா நம்மளும் ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்மளும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சொந்தம்னு நம்ம மேலேயும் அவனுக்கு என்ன வருது? வயிறு எரியுது. எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க உட்காந்துது, எல்லாம் இதுங்க தான் அனுபவிக்க போகுது. உடன் சுதந்திரராக இருக்கிறாங்களே, நமக்கு ஒன்றும் இல்லையே, இதுங்க எங்கேருந்து வந்துச்சுங்க? நம்ம பரலோகத்திலே இருந்தோமே, நம்மளை துரத்தி விட்டாங்களே, இவங்களான கூட வந்துட்டாங்களே, இயேசுக்கு உடன் சுதந்திரராக வந்துட்டாங்களேன்னு ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு என்ன வருது? நீ தேவருடைய குமாரனாக நாம இவருக்கு இங்கே இருந்து தாழ குதின்ற அங்கே கூட்டின்னு போய் அங்கேருந்து என்ன செய். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களை உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. அடாடா, எனக்கும் பைபிள் தெரியுன்றான். நானும் பைபிள் வாசித்திருக்கிறேன். விசுவாசிங்க வாசிக்கிறாங்களோ இல்லையோ, யார் பைபிளை வாசித்திருக்கிறா? அவன் ஃபுல்லாக வாசித்துட்டோம். ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வசனத்தையும் வாசித்து வச்சுன்னு இருக்கிறான். அதனால தான் நீங்கள் வாசிக்கணும், இல்லாட்டியும் வசனத்தை வச்சே உங்களை முடக்குவான். நீங்கள் ஒழுங்காக பைபிள் வாசிக்கலைன்னா பிசாசு வசனத்தை வச்சு உங்களை என்ன, இங்கே வசனத்தை வச்சு தானே அது பண்ணும். எழுதியிருக்குது பைபிளில் போட்டு நீங்கள் மேலே குதிங்க. தேவதூதர்கள் அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்களாம், உங்கள் கால் கல் இடராதபடி வந்து பாதுகாப்பு வசனம் எழுதி குதி. அப்படியாப்பா வசனம் போட்டிருக்கா, சரி குதிக்கிறப்பான்னு குச்சாரா? இன்றைக்கி பைபிள் தெரியாதவங்க வந்து சொன்னால் அப்படியா போட்டிருக்கா, பைபிள் போட்டிருக்கா, சரி குதிக்கிறப்பான்னு குச்சி கை காலை உடச்சின்னு உட்காந்து இருப்பான். ஜோப குறிப்பு அமிச்சுன்னு இருப்போம், ஜோபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு குதின்னு சொன்னான் பிசாசு, சரின்னு குச்சேன். அதற்கு இயேசு தேவனாக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை சும்மா போய் குச்சி நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது.
பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு, கொஞ்ச காலம் கொஞ்சம் சரி விடுப்பா, கொஞ்சம் விட்டு வரலாம், நமக்கு டயர்ட் ஆகிடுச்சு, இவர் ஒன்றும் எல்லாத்துக்கும் ஏதோ பதில் கொடுத்துன்னு இருக்கிறாரு, சரி கொஞ்ச நாள் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது, நம்ம கொஞ்ச நாள் போயிட்டு வரலாம், சரியா? ஆகவே இந்த சோதனைக்கு பின்பு என்ன? பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவேற்று. அதான் ரெனவுன்னா என்ன? இந்த சோதனைக்கு பின்பு ஆண்டவர் உனக்கு ஒரு புகழ்ச்சியை தருகிறார். எங்கே போனாலும் அவருடைய புகழ்ச்சி கீர்த்தி எங்கும் தேசமெங்கும் பரம். இந்த நாட்கள் அதை விசுவாசி. பல விதத்தில் நாம் சோதிக்கப்படும் பொழுது அதற்கு பின்பு ஆண்டவர் ஒரு புகழ்ச்சியை வைத்திருக்கிறார். அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். பிலிப்பியர் 2:5-11 கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. என்ன சிந்தை அவருக்குள்ளே இருந்துச்சு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆண்டவருக்கு சமமாக இருந்தவர் என்ன செஞ்சார்? தம்மை தாமே வெறுமையாக்கி, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அடிமையின் ரூபம் எடுத்து. என்ன ரூபம்? நான் பெரிய கலெக்டருங்க, நான் பெரிய அதிகாரி. அடிமையின் ரூபம், மனுஷர் சாயனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதோட நிறுத்தலை. இந்த மரணம் சில பேர் தூக்கத்திலே போயிடுவாங்க, சில பேர் வயசாகி இது என்ன அந்த மாதிரி இல்லை. வெறும் மரணம் இல்லைங்க, மரண பரியந்தம். அதாவது மரணம் மற்ற மரம் நினைக்காதீங்க. என்ன மாதிரி மரணம்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே. சிலுவையின் மரணம்னா பயங்கர கொடூரமான வேதனை நிறைந்த, அது அவமானம். சிலுவையில் யார் அறைவாங்க? குற்றவாளிகளை தான் சிலுவையில். சும்மா எல்லாரையும் அறையமா. சிலுவையில் ஒருத்தவங்க அறையிறாங்கன்னா அது ஒரு பெரிய அவமானம். சிலுவை பரிதம், அதாவது சிலுவையின் மரண பரிதம் கீழ்ப்படியவராகிய தம்மை தாமே. சரியா? தேவனுக்கு சமமாக இருந்தவர் எந்த அளவுக்கு வந்திருக்கிறார்ப்பா? மனுஷராகி அடிமைன்ற பொழுது மரணம் எந்த மரணம்? சிலுவையின். ஆதலால் இப்படி தன்னை தாழ்த்தி, இப்படிப்பட்ட சிலுவை மரணம் வரை தன்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்தினதினாலே நடந்தது என்ன? இதற்கு பின்பு என்ன நடந்தது? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி இந்த வழியாக செல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பின்பு என்ன வருது? உயர்வு. இயேசுவின் நாமத்தில் வானோர் உலகத்தோர் பூமியில் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கம்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவு யாவும் அறிக்கை பண்ணுவது. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே இந்த சிலுவையின் அனுபவம், இந்த சோதனை, இந்த வேதனை, அதற்கு பின்பு ஒரு பெரிய ஒரு உயர்வை, பெரிய புகழ்ச்சி, எல்லாராலும் புகழப்பட்டு எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். இந்த நாட்களிலே பலவித சோதனைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது சோர்ந்து போக உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் அதற்கு பின்பு கர்த்தர் பெரிய ஒரு புகழ்ச்சியை நமக்கு தருவார். மூன்றாவது, போராட்டத்துக்கு பின்பு வரும் ஆசீர்வாதம். மூன்றாவது என்ன ஆசீர்வாதம்? ரிச்சஸ், ஐஸ்வர்யம். சங்கீதம் 66:10-12. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு. சும்மா இல்லைங்க, சும்மா
இல்லை, வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை என்ன செய்தீர்? புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி அப்படின்னலாம். வெளியே வர முடியல, அந்த மாதிரி வலையில் அகப்பட்ட மாதிரி என்ன அந்த மாதிரி பிரச்சனையில் என்ன போய் மாட்டிக்கணும். இதுலேருந்து வெளியே வலையில் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை, பயங்கர பாரம் வருத்தமான வலையில் மாட்டின்னு இருக்கும், வெளியே வர முடியல, பயங்கர வருத்தமான மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணீர். நிலைமை பாருங்க, அவன் தலை மேலே ஏறி போயின்னு இருக்கிறான். மனுஷர் என்ன பண்ணுறாங்க? எங்கள் தலை மேலே தீயையும் தண்ணீரையும் கடந்து, என்ன மாதிரியா சூழ்நிலை, என்ன ஆபத்து! தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? அதோடு முடிஞ்சுதா? எல்லாம் கடந்து வந்த பிறகு என்ன வந்தது? என்ன ஆசீர்வாதம் வந்தது? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். இந்த நாட்கள் அதை விசுவாசி. இந்த வசனத்தின் சொல்லப்பட்ட விதமான சூழ்நிலைகளே கடந்து வந்திருந்தால் சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசி. இந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுதோ அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எனக்கு தருவார். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேருக்கு பண ஆசை இருக்குது? பண ஆசை இருக்குதா? பண ஆசை எல்லா தீமைக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். செழிப்பான இடத்துல எல்லா சோதனையிலையும் ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டை விட்டு சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகி இந்த மாதிரி சோதனை வந்துச்சுன்னு ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. நீங்கள் உண்மையாக இருங்க. இந்த சோதனை வெள்ளியை புடமிடுகிறது போல், வெள்ளி எதுக்கு புடமிடுகிறாங்க? அதில் இருக்க அழுக்கெல்லாம் அது சுத்தமான வெள்ளி. ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படி பல விதமான சோதனையிலே வழியாக செல்லும்போது சோர்ந்து போக ஆண்டவர் என்ன சுத்திகரிக்கிறாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்க எல்லாத்தையும் வெளியெடுக்கிறார். அதெல்லாம் ஆன பிறகு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவீர். உபாகமம் 8:1-20. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் என்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக. ஆண்டோடைய கட்டளைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். ஆண்டோடைய கட்டளைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. உன் இருதயத்தில் என்ன இருக்குது? உன் இருதயத்தில் நீ கீழ்ப்படிவையா கீழ்ப்படிய மாட்டாயோ என்று உன்னை சோதித்து அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீ கற்றுக்கோ. இந்த பாடத்துடைய பேர் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்த வார்த்தை இந்த வனாந்தரத்தில் மண்ணா உன்னை வந்து போஷிக்குது. ஆண்டவரை நம்பினா எங்கே உனக்கு ஆகாரம் வரும். சரியா? இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை.
இந்த மாதிரி எங்கன்னா விற்கிறாங்களா? இந்த மாதிரி எங்கன்னா விற்கிறாங்களா? 40 வருஷம் பழசே ஆகலைங்க. 40 வருஷம் பழசே ஆகலைன்னு எங்கன்னா கிடைக்குதா இந்த வஸ்திரம்? இந்த வஸ்திரம் எங்கன்னா கிடைக்குதா? ஒருத்தன் ஷர்ட் விற்கிறவன் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், இந்த சட்டை 3 தலைமுறை போட முடியுங்க. என்னன்னு போட்டானா 3 தலைமுறை போட்டான். அடாடா, ஒரு தாத்தா பார்த்தார், அடாடாடாடாடா என்ன ஒரு அற்புதமான, இதை வாங்கினா நானும் போடலாம், எனக்கு அப்புறம் என் பையனும் போடலாம், அதுக்கப்புறம் அவன் பேரனும் போடலாமேன்னு வேக வேகமாக போய் அதை வாங்கினாரான். நான் 3 தலைமுறைக்கு வரோன்னு போட்டிருக்கானே இந்த சட்டை, இன்னும் அற்புதமான சட்டைன்னு போய் போட்டாராம் பாருங்க. முதல் முறை துவைச்சோடனே சின்னதாகி பையனுக்கு தான் பத்துச்சான். அவன் ஒரு நாள் போட்டு துவைச்ச இன்னும் சின்னதாகி பேரனுக்கு தான் 3 துவைக்கும் போது 3 தலைமுறை முடிஞ்சு போச்சு. 3 நாள்லேயே என்னாச்சு? 3 தலைமுறை முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சான். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் உன் கால் வீங்கவும் இல்லை. ஒரே செருப்பு. 40 வருஷம் போடுற மாதிரி செருப்பு எங்கன்னா விற்கிறாங்களா? நான் ஒரு நாள் வந்து வீடியோ ரெக்கார்டிங்குன்னு நம்ம சபை உள்ள வீடியோவில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஷூவெல்லாம் மாட்டிக்கினேன். ஷூவெல்லாம் மேலேருந்து வந்தேன். இங்கே உள்ள வீடியோ எடுக்கிறாங்க சரியா. அந்த ஷூ அப்படியே ரொம்ப நாளாக போடவே இல்லை, சும்மா தான் இருந்துச்சு. நான் ஷூவை போடுறதில்ல. சரி, இந்த வீடியோக்காக என்ன பண்ணலாம், ஒரு ஷூவெல்லாம் அப்படி மாட்டின்னு வரலாம் சரியா. இங்கே வந்து நிற்கிறேன், என் கால் தரையை தொடுற மாதிரி இருக்குது. என்னடா ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா வழியெல்லாம் அந்த ஷூ உடஞ்சி விழுது, துண்டு துண்டாக விழுந்து. இங்கே வந்து கேமரா முன்னாடி நின்னா என் கால் தரையை தொட்டுன்னு இருக்குது. என்னடா வீடியோக்காக ஒரு ஷூவை போடலான்னு வந்தா, வீடியோவுக்கு ஷூவெல்லாம் மாட்டின்னு வந்து நிற்கலாம். நான் வந்து நிற்கிறேன், அது போடாததுனால பழசாகி அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துல துண்டு விழுந்து கிடக்குது. அங்கேருந்து நடந்து வந்தேன் பாருங்கள். கேமரா முன்னாடி வந்து ரொம்ப பெருமையாக ஷூ மாட்டின்னு வந்து நின்னா என்ன ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. என்னது இது பார்த்தா அடியில் ஒன்றும் காணும், எல்லாம் துண்டாக விழுந்து. அது என்ன 1 வருஷமோ 2 வருஷம் கூட இல்லை, இன்னும் ஒன்றும் போடுறதே கிடையாது ஷூவே. இந்த கேமரா வீடியோக்காக கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக ஷூலாம் மாட்டின்னு வரலான்னு வந்தால் இங்கே வந்து நிற்கிறதுக்குள்ளே வெறும் காலில் நின்றுன்னு இருக்கும். தர ஒரு மாதிரி காலில் சில்லுன்னு படுத இது என்னான்னு பார்த்தா அடியில் ஒன்றும், திரும்பி பார்த்தா எல்லாம் விழுந்து கிடக்குது, துண்டாக விழுந்து. அங்கே வந்து நிற்கிறேன் கேமரா முன்னாடி. உன் கால் வீங்கவும் ஒருவன் தன் புத்திரனை சிற்றிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிற்றிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆண்டவர் உன்னை வந்து ஒரு அப்பா பிள்ளையை கண்டிக்கிறது போல கோச்சிக்காத. இது வந்து உரிமையாக செய்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை சற்றிக்கிறது. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன, வனாந்தரம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து நிற்கிறாங்க. 40 வருஷம் வனாந்தரெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? நல்ல தேசத்து. இனி உனக்கு வனாந்தரம் கிடையாது, இனி நல்ல உன் தேவன கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க, அது பள்ளத்தாக்கிகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரியும் உள்ள, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது, ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்புமாயிருக்கும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுமான தேசம். ஆகையால் தெரியாது, இப்போ நல்ல தேசத்துக்கு எல்லாம் ஒன்றுமே குறைவு கிடையாது, எல்லாம் ஒன்று. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில்
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்கணும். எப்பவுமே ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நெசை. அப்படியே இப்போ நல்ல தேசம் கொண்டு வந்து 40 வருஷம் நீ வனாந்தரத்தில் இருந்த, இப்போ நல்ல தேசம் குறைவில்லை உனக்கு. இங்கே வரும்போது என்ன செய்ய, ஆண்டவரை ஸ்தோத்திரி. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கை. மறந்துடாத. இப்போ நல்ல தேசத்துக்கு வந்தவன ஆண்டவரை மறக்காத. சில பேர் கஷ்டம் இருக்கும்போது ஒவ்வொரு ஆராதனையிலும் உட்காந்து இருப்பாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, எவ்வளோ வியாதி, பிரச்சனை தீர்ந்துதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியுமா? திருப்பி அடுத்த பிரச்சனை வரும்போது நிற்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை மறக்கிறாங்க. பிரச்சனை தீர்ந்த உடனே ஆண்டவரை மறக்காத. நீ நல்ல தேசத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்யாத, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் பொழுது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லாம் வர்த்திக்கும் பொழுதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்படின பண்ண வரும். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிருந்து தண்ணீரை பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவரும் என்ன செய். அவரை தேவனாய் கர்த்தர் நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கை. வாயில் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன் வாயில் கூட உள்ள மனசில் நினச்சாலே ஜாக்கிரதையாக. உன் மனசில் கூட என்ன செய்யாத. நீ அடிமையில் இருந்த எகிப்தில் அடிமையாக இருந்த உன்னை வெளியே கொண்டு வந்தவரை மறக்காத. வனாந்தரத்தில் நீ பசியில் செத்துருப்ப, உன்னை மன்னாவினால் தண்ணி இல்லாமல் செத்துருப்ப, கற்பாறையிலேருந்து உனக்கு என்ன வந்துச்சு. அவரை மறக்காத. அவரை இறுதி என்ன செய்யக்கூடாது, மேட்டிமை. என் சாமர்த்தியம் என் கைபலம் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஜாக்கிரதையா உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அவர் பலம் கொடுத்ததுனால தான் உனக்கு இந்த பணம் வந்துருக்குது. பலன் இல்லைன்னு ஒரு பைசா சம்பாதிச்சிருக்க முடியாது உன்னால். அவர் உனக்கு கொடுத்த பலத்தினால தான். இல்லாட்டி ஒரு பைசா கூட உன்னால் என்ன செஞ்சிருக்க முடியாது. உன் உயிரே இருக்காது. உன் உயிரே அவர் கையில் தான் இருக்குது. நாம் நிர்மூலம் ஆகாத அவனுடைய இல்லை என் சாமர்த்தியம் என்று என்ன செய்யாத நினைக்காது. மனசில் கூட நினைக்காது. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது பலனை அவரே உனக்கு கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் உன் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழுகுவீர்கள். இங்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, மறக்க. எல்லாமே ஆண்டவர் தான்.
எல்லாம் அவருடைய பலன், அவருடைய கிருபை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய உடன்படிக்கை. இது எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல். இந்த நாட்களில் அதை விசுவாசிக்கும். ஆண்டவருக்காக எழும்பி அவருடைய மகிமை. இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். உலகம் முழுதும் என்ன இருக்கும்? இருள், கார் இருள். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் மதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தை உன் பக்கத்தில் வைக்கப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் தரும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான ஏப்பா தேசங்களின் வேகமான ஓட்டங்களும் உன்னை ஓடும். கேபாவில் உள்ள யாவரும் என்ன எடுத்து சும்மா வருவாங்களா? வெறும் கையாக வருவாங்களா? இந்த பிள்ளைங்க அப்பா எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்தாருன்னு வைங்க, வந்தோடனே என்ன பார்க்கோங்க? என்ன எத்தனை வந்தார்? அப்பா அப்பா வந்துட்டிங்களா? இருக்கட்டும், அது முடிஞ்சிடும். அது ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அடுத்தது எங்கே போவோம்? என்னப்பா என்ன வாங்கின்னு வந்தீங்க? என்ன எத்தனை வந்தீங்க? போதா இல்லையா? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார். கேதாரின் ஆடுகளெல்லாம் முன்னிடத்தில் சேர்க்க, நேபாயோத்தின் கடாக்கள் உன்னை அங்கீகரிக்கப்படுத்தார். உன் பலிபிடத்தில் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மேம்படுத்து. மேகத்தை போலவும் தங்கள் பலகனி வார்த்தங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனே கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு கப்பலில் வந்துன்னு இருக்குதுங்க. வெள்ளியும் பொண்ணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வருதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? வராதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நான் சொல்ல வசனம் வந்துன்னு இருக்குது, கப்பலில் வந்துன்னு இருக்குன்னு போட்டிருக்கு, ஒட்டகத்தில் வந்துன்னு இருக்குது. என்னை தேடி வருதுங்க. ஐஸ்வர்யம் என்னை தேடி வருது, வந்துன்னு இருக்கு. அந்நியரின் புத்திரர் உன் மதிகளை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை செய்வார். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்தில் ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இரவும் பகலும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் அழகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோரின் மகிம் தேவதார் விருட்சங்களும் காய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரும்படி என் பாதஸ்தானத்தை மகிமை. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யார் உன் காலடில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் இஸ்ரவேலின் பரிசுத்த சீயோன் என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் உங்களை அசட்டை பண்ணி உங்களை வேதனைப்படுத்தி
உங்களை அவமானப்படுத்தி உங்களை கேவலமாக நடத்தினார். எல்லாம் காலில் வந்து விழும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க கண்ணு முன்னாடி உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடந்து வராதமா இருந்தாய். இருந்தாய்னா என்ன அர்த்தம்? அது முடிஞ்சு போச்சு. இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லரும் உன் மீட்பர் என்றும். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர் உன் தண்டல்காரை நீதி உள்ளவரும் ஆக்கி. உடனால் வெண்கலமாக வேணாங்க, வெண்கலம் வேணாங்க, இனிமேட்டு என்ன வேணும்? தங்கம் வரட்டோங்க, சரியா? இரும்பு வேணாம், இவ்வளோ நாள் இரும்பு இருந்தது போதும், இப்போ என்ன வேணும்? வெள்ளி. அது என்ன எவ்வளோ நாள் இந்த இரும்பு தட்டில் சாப்பிட்ருக்கு, நாளையிலேருந்து வெள்ளி தட்டு வாங்கிடுவாங்க. இனிமேட்டு எதில் தான் சாப்பிட போகிறேன்? வெள்ளி தட்டில் தான். அந்த மாதிரி ஆசையாக இருக்குன்னா இருக்குதா? நான் சொல்ல வசனத்தில் போட்டிருக்கு. வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு, இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக கண்காணிகளை சமாதானம் தன் நீதினும். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன், உன் வாசல்களை. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிரும், சந்திரன் தன் வெளிச்சத்தை உனக்கு பிரகாசம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமாய் இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன். கர்த்தரே உனக்கு நித்திய உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எல்லாம் முடிவு. கர்த்தர் உன் துக்க நாட்களை முடிய பண்ணுகிறார். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படுத்தும் என் கரங்களின் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த நாட்கள் இது விசுவாசி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், எல்லாவற்றையும் மாற்றுவார். போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள் செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவார். ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். நன்மையும் கிருபையும் என்னை என் பின்னால் வரும். இந்த நாட்களிலே விசுவாசி எந்த போராட்டங்களை கண்டு சோதனைகளை கண்டு சோர்ந்து போக கூடாது. இதெல்லாம் வந்து டெஸ்ட். இதுக்கு பிறகு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கு. இந்த நாட்களில் இதை விசுவாசிப்போம், ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை நாம் வாசித்து, ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்று என்ன செய்யணும்? வசனத்தை வைத்து போராடி இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்தரிக்கும்படி இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலே உம்மை துதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். போராட்டங்களுக்கு பின்பு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர், புகழ்ச்சியை வைத்திருக்கிறீர், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறீர். எல்லா குறைவுகளை நிறைவாக்குற தேவன், பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன், எதை கண்டும் சோர்ந்து போகாதபடி இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் செழிப்பான இடத்திற்கு கொண்டு வரும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கிறார். நல்ல சுகம்பலம் தாரும், குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை தாரும், பிள்ளைகளை ஆசீர்வதி, பரீட்சை எழுதும் பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தருவீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி.
எல்லா துதிகனமாக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றுமென்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னல் நீக்கி வாழ்வளிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமிதே. மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமிதே. அடையாளம் நடந்திடும் அதிசயங்கள் பல புரிந்திடும். அற்புத அடையாளம் நடந்திடும் அதிசயங்கள் பல புரிந்திடும். நோய்களும் பேய்களும் விரட்டி ஓட்டிடும் நாமமிதே. நோய்களும் பேய்களும் விரட்டி ஓட்டிடும் நாமமிதே. இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வளிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமிதே. அளித்திடும் நாமமே இரட்சகர் இயேசுவின் நாமமே. இரட்சண்யம் அளித்திடும் நாமமே இரட்சகர் இயேசுவின் நாமமே. பாவங்கள் போக்கிடும் பரமன் இயேசுவின் நாமமிதே. பாவங்கள் போக்கிடும் பரமன் இயேசுவின் நாமமிதே. இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வளிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறாத இயேசு நாமமிதே. மாறிடா நேசர் இயேசுவின் நாமமே. நேற்றும் இன்றும் மாறிடா நேசர் இயேசுவின் நாமமே. தேனிலும் இனிமையா தேவன் இயேசுவின் நாமமிதே. தேனிலும் இனிமையா தேவன் இயேசுவின் நாமமிதே. இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வளிக்கும். இயேசு நாமம் உயர்த்திடுவோம் இன்னல் நீக்கி வாழ்வளிக்கும் மனதின் பாரம் நீக்கிடுமே மாறா